டைட்டிலுக்கு நான் சுற்றி பைபிளில் எந்த கதாபாத்திரத்தை தேடினாலும் எந்த ஸ்டோரியுமே லிங்க் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ வெரி சோல்ஃபுல்லி, ரொம்ப சோல்ஃபுல்லி ஒரு வார்த்தையிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த சர்மனை கேட்க போகிறோம். என்னோடு உங்கள் பைபிளை நீங்கள் திருப்பி ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8 வந்து ஒரு ரொம்ப அற்புதமான புத்தகம். இதில் முதல் வசனத்திலேருந்து 39 வசனம் வரைக்குமே, ஃப்ரம் 1 to 39, ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி முத்தாக இருக்கும். அந்த அதிகாரம் என்னுடைய வெரி ஃபேவரட். பிகாஸ் அந்த அதிகாரத்தில் கர்த்தருக்குள் நடக்க விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யப்படும், எப்படியெல்லாம் அந்த மனுஷனை குறித்து எல்லாமே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் நிச்சயம் இந்த மீட்டிங்கை முடிச்சு இன்னைக்கு ராத்திரியோ இல்லை நாளை பகல்லையோ இந்த ரோமர் 8 முழுவதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாசிச்சு பாருங்க. ஓகே, நம்ம ஒரே ஒரு வசனத்தை எடுக்கலாம். ரோமர் 8:29. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு நீங்க இங்க வருவீங்களா இன்னைக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறார். இந்த வார்த்தை திருப்பி சொல்லுங்க. அப்பா முன்குறிச்சிருக்கிறாரு, அவர் முன்குறிச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை முன்குறித்ததினால தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை முன்குறித்ததினால தான் நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீங்க. நாட் பிகாஸ் யூ கம் இன் டு அ கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் பிறந்ததுனால மட்டும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கீங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த அநேகர் கிறிஸ்துவை மறுதலித்து உலகத்தில் கடவுளே இல்லைன்னு சொன்னவங்களை நான் கேட்டிருக்கிறேன். சபைக்கு வந்தவங்க சபையை விட்டு பின்மாறி போய் பிற மதத்தை பற்றி கொண்டவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்ததுனால இன்றைக்கு நீங்கள் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு இல்லை. கர்த்தர் உங்களை முன்குறித்ததினாலே தான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை முன்னாடியே முன்குறிச்சிருக்கிறார். முன்குறித்தவர்களை என்ன செய்கிறார்? கர்த்தர்னா அழைக்கிறார். அல்லேலூயா. அப்படி முன்குறிக்கப்பட்டு தாயின் கருவில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி, இது வசனம் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் முன்னாடி ஆண்டுடைய மனசில், உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள், வாய் திறந்து. உங்கள் பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்கள். பிரின்சி. உங்கள் பேரை கர்த்தர் நினைச்சிருக்கிறார், உங்களை கர்த்தர் நினைச்சிருக்கிறார். ஸோ யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட். நிறைய வாலிபர்களை, இப்போ கூட சமீபத்தில் எனக்கு ஒரு பிள்ளை டெக்ஸ்ட் பண்ணும்போது, அக்கா போன வாரம் முழுவதும் நான் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்டென்ஷனில் இருந்தேன். ஐ வாஸ் ரெடி டு அதை சூசைட் பண்ணலான்ற ஒரு இன்டென்ஷனில் இருந்தேன். ஆனால் அந்த ஜூம் மீட்டுக்கு நான் வரும்போது நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்க. அந்த பாட்டை கர்த்தர் என் செவிகளில் இந்த வாரம் முழுசும் தொனிக்க பண்ணார். எனக்குள்ளே அந்த பாட்டை நான் அதுக்கப்புறம் போய் ஒரிஜினல் சாங்கை கேட்க 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 எனக்குள்ளே இருந்த அந்த சூசைடல் தாட் வேனிஷ் ஆகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்போ நம்ம இப்போ நினைக்கிற, நான் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, பிரச்சனைகளை, நம்மை விட பெரிய பிரச்சனைகளை சுமக்கிற நம்முடைய பெற்றோர் நமக்கு முன்னாடி இருக்காங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை விட பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற அநேக நபர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு யங் ஜெனரேஷன் டக்குன்னு யோசிச்சுன்னா, ஓகே நம்ம முடிச்சுக்கலாம் வாழ்க்கையை, இதுதான் வாழ்க்கை, இவ்வளோதான் வாழ்க்கை. அப்படி இல்லை. யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட். இந்த பூமிக்கு நீங்கள் வந்தது தற்செயலாக ஏதோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு அவங்க ஆசைப்பட்டதுனால இந்த பூமிக்கு நீங்கள் வரல. கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வரணும்னு திட்டம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இட் இஸ் ப்ரீ பிளான்ட். இட் இஸ் இன் த பிளான் ஆஃப் காட். அவருடைய ப்ளூ பிரிண்ட்ல நீங்கள் இருக்கிறதுனால, அல்லேலூயா, இந்த பிளஸ் ராணிப்பேட்டுன்ற இந்த விஷன்ல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ஏன் இணைச்சிருக்காரு அப்படின்னா அது அவருடைய திட்டம். அல்லேலூயா. ஒருவேளை இப்போ நமக்கு சில நேரத்தில் அந்த திட்டங்கள் என்ன பண்ணாதுன்னா புரியாது. ஆபிரகாம கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த இடத்துல அவர் வந்து அந்த தேசத்தின் பேரை சொன்னாரன்னா கூட சொல்ல காணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசம், நீ புறப்பட்டு போ அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது, ஆபிரகாம் கிட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்க. திடீர்னு உங்கள் வீட்டை நீங்கள் காலி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எத்தனை பேருக்கு வீடு காலி பண்ண சந்தோஷமா இருக்கு, இல்லை துக்கமாக இருக்கா? திடீர்னு உங்கள் வீட்டை நீங்கள் காலி பண்ணுறீங்க. அப்போ காலி பண்ணும்போது பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன கேட்பாங்க? கண்டிப்பாக கேட்பாங்க, இல்லை என்ன கேட்பாங்க? எங்கே போகிறீங்க? வீடை காலி பண்ணிட்டு ஏன் காலி பண்ணீங்க, எங்கே போகிறீங்க? அப்படி ஆபிரகாம் கிளம்பும் போது கண்டிப்பாக அவர் கூட இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆபிரகாம் பார்த்து கேட்டிருப்பாங்க, எங்கே போறீர் எங்கே போறீர் அப்படின்னு. ஆபிரகாம் கிட்ட என்ன இல்லை தெரியுமா? பதில் இல்லை. ஏன்னா எங்கே போகிறோன்னு அவருக்கே என்ன பண்ணாது,
தெரியாது. அவர் என்ன சொல்லியிருப்பாரு, இல்லை என்கிட்ட ஆண்டவர் தரிசனமாகி சொன்னார், நீ புறப்பட்டு போன்னு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னால் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரி, அவங்கெல்லாம் என்னென்னா அந்த மெசொப்பொத்தோமியா ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணம்னு ஆபிரகாமுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லும் போது அந்த இடத்துல எல்லாருமே விக்கிரகங்களை வணங்கினவங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு தெய்வம்னா அது ஒரு சுரூபமாக இருக்கும், காமிக்கணும். தெய்வம்னா அவங்களால அந்த தெய்வத்தை என்ன பண்ண முடியும்னா காமிக்கும். உன் தெய்வம் என்ன, உன் குடும்ப தெய்வம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு சொரூபத்தை என்ன பண்ணுவாங்கன்னா காமிப்பாங்க. அப்போ ஆபிரகாம் கிட்ட உன்னை அழைச்ச தேவன் யாரு காமி அப்படின்னா ஆபிரகாமுக்கு காமிக்க முடியல. ஏன்னா நம்ம ஆண்டருக்கு என்ன இல்லைங்க, அல்லேலூயா, இல்லை. அவருக்கு அப்படி ஆண்டவர் தரிசனம் ஆகலை, அவருக்கு காண்பிக்க ஒன்றுமே இல்லை. நல்லா பாருங்க, he doesn't have answer, he has nothing to show. அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆபிரகாம் செய்த ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். இந்த வாலிப பருவத்தில் சம்டைம் யூ மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் த பிளான் ஆஃப் காட். என் வாழ்க்கையில் நானுமே திரும்பி பார்க்கும்போது இப்படிப்பட்ட திட்டங்களை கர்த்தர் நம்ம மேலே வச்சுருந்தாருன்னு அப்போ எனக்கு புரியல. நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், சே அப்போவே நமக்கு இது தெரிஞ்சுதான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. நமக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், அது நமக்கு விளங்காமல் இருக்கலாம். ஒரு வார்த்தையை சொல்லு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை சொல்ல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிங்க. அல்லேலூயா, ஆமென். ஏன் தெரியுமா, ஆண்டவர் உங்களை முன் குறிச்சிருக்கிறார். ஆபிரகாம் செய்த நற்கிரியைகள்னால ஆபிரகாம் அழைக்கப்படலை, கர்த்தருடைய அன்பினால் தான் ஆபிரகாம் அழைக்கப்பட. சமீபத்தில் நான் வேற ஒரு மீட்டிங்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை காண்பிச்சார். திடீர்னு ஐ எம் ஜஸ்ட் மூவ்டு டு தட் வேர்ட். எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா 43ஆம் அதிகாரம். இதுதான் என்னுடைய இந்த மாதத்தினுடைய தியான பகுதி, பிரசங்க பகுதி. அதில் ஒரு வசனத்தை சமீபத்தில் நான் பிரசங்கித்தேன், அதை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனம் 43:4. அது இங்கிலீஷில் கிடைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேபி இது மீடியா டீம் நமக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டு இந்த இடத்துல சொல்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பார்வைக்கு ரொம்ப அருமையானபடினால நீ கனம் பெற்ற. அந்த இடத்துல 2-3 வார்த்தையை ஐ ப்ரீச் ரீசென்ட்லி. என்னென்னா, 1, யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ். எல்லாரும் உங்கள் வலதுக்கு இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள், ஐ எம் ப்ரெஷியஸ். ஆமென். நான் என் தேவனுடைய பார்வைக்கு நான் அருமையானவள். அருமையானவள். ஒருவேளை மனுஷருடைய பார்வைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா தேவனுடைய பார்வைக்கு நீங்க அருமையானவள். ஆமென். 2வது ஆண்டவர் என்ன சொல்றாரு, யூ ஆர் ஹானர்ட். கனம் பெற்றுக்கொள்வாய் இல்லை, நீ கனம் பெற்றாய். ஆல்ரெடி நீங்க ஹானரபிள் பொசிஷன்ல தான் இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமா. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹானர் வருமானா, இதுக்கப்புறம் வர்ற ஹானர் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அதாவது நான் எப்படி நினைக்கிறேன், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹானர் அ மேன்கைண்ட் கேன் கெட், எது தெரியுமா? மனுக்குலம் பெற்றுக்கொள்ள ஒரு பெரிய கனம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே மனுகுலத்தையே உண்டாக்கினவர் அவர்களோடு இருக்கிறது தான் பெரிய ஹானரே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், அந்த ஹாப்பினஸ், ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதா நமக்கு ஒரு பெரிய ஹானர். அவர் நம்ம பக்கத்தில் நிற்கிறதா ஒரு பெரிய ஹானர். அவர் பக்கத்தில் நம்ம மனவாட்டியாக நிற்கிறதா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஹானர். அதனால தான் வசனம் சொல்லுது, நீ கனம் பெற்றாய், உனக்கு நான் கனத்தை தருவேன். இல்லை, இந்த ஹானருக்கு அப்புறம் உலகம் உங்களை எந்த உயரத்தை கொண்டு போனாலும் அந்த உயரம் உங்களுக்கு அற்பமாக இருக்கும். ஏன் தெரியுமா? யூ பிலீவ். எது தெரியுமா கிரேட்டஸ்ட் ஹானர்? நான் ஆண்டோடு இருக்கிறது தான். ஆமென். இந்த ஃபால், இந்த விழுகை யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? படுத்து இருக்கிறவன் விழ முடியாது. பிசாசு தூங்குறவன் கூட போய் போராட மாட்டான். பிசாசு சும்மா உட்காந்துட்டே இருக்கான் பாருங்க, லேசி பாய் லேசி கேர்ள், அவங்க கூட போராட மாட்டான். பிகாஸ் ஆல்ரெடி அவங்க என்னதான் இருக்காங்க, அவங்க தன்னோட தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவன் நிற்கிறான் பாருங்க, ஒருவன் ஏறுகிறான் பாருங்க, அவனோட தான் போராடுவான். எத்தனை பேருக்கு புரியுது? எழும்பி நிற்கணும் அப்படின்னு ஒரு வாலிபன் நினைச்சானா அவனுக்கு நோக்கி தான் அம்புகள் வரும். ஏன்னா நிற்கிறவனை தான் கீழே தள்ள முடியும், உட்காந்துருக்கணும்னு தள்ள முடியாது, படுத்திருக்கணும்னு தள்ள முடியாது. ஃபால் கம்ஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஸ்டாண்டிங் ஆர் ஹூ ஆர் கோயிங் அப். உயரத்துக்கு ஏறுறாங்க. அடுத்த நிலை இயேசுவை நோக்கி போகணும், கர்த்தரை நோக்கி போகணும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எதுக்கு ஏசப்பா, என் லைஃப் நல்லா இருக்கு, நான் என்னை சுற்றி 4 ஃப்ரெண்ட்ஸ், டே மச்சான் நீ தாண்டா வேற லெவல்னு சொல்கிற 4 ஜால்ரா என்னை சுற்றி. உன்ன மாதிரி இல்லடி, நீ ரொம்ப அழகி, இப்போ நடந்த நீ ரொம்ப அழகுடி அழகுடி. ஒரு பொண்ணு நம்ம கூட இருந்தா அந்த ஒரு பொண்ணு நம்மளை கரை சேர்த்துருவா. இப்படியே சொல்லி 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 ஒரு வழி ஆக்கி இவன் நம்மளை நான் உயர்த்தி அவன் எங்கேயோ போயிடுவான். நம்ம கடைசி வரை சுற்றி பார்த்தா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க.
என்னை சுற்றி 4 ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி சொல்கிறதுக்கு. நல்ல அப்பா அம்மா, நினச்ச வேலை, சாப்பாடு, ஒரு வண்டி. இதுக்கு நடுவில் இயேசுக்கும் எனக்கும் என்ன இல்லை? ஐ டோன்ட் நீட் ஜீசஸ். நிறைய யங் ஜென்ரேஷனுக்கு வந்து தே டோன்ட் நீட் ஜீசஸ். எப்போ தெரியுமா தே வில் நீட் ஜீசஸ்? அப்படியே அந்த வண்டியில் இருன்னு போய் இப்படி வழுக்கி ஸ்கிட் ஆகும் போது தான் ஜீசஸ் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். நல்லா நடந்து புண்டே எப்போ தெரியும்? அப்போ தான் என்ன வருது? தேடுதலே வருது. நிறைய பேருக்கு ஆண்டவர் தேவை இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தேவை இல்லை. ஆண்டவர் தான் என்னுடைய கணமே இயேசு தான். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொன்னி கணம் பெற்றா. ஏன் தெரியுமா? உன் அருகில். அதுக்கு முந்தைய வசனத்தை நான் நேற்று ப்ரீச் பண்ணேன். ஏன்னா உன்னோடு இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் உன் கூட இருக்கிறதா, உங்கள் கூட ஆண்டவர் இருக்காரு பாருங்க. அதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஹானரபிள் பொசிஷன். எத்தனை பேர் யூ ஆர் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் ஹானர்ட்? ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கிற ஹானர் நீங்கள் இன்னும் ரீச் பண்ணல. நான் சொல்கிறேன், அப்பாவோடு நீங்கள் இருக்கிறீங்க பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு பெரிய ஹானர். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் அந்த உயரம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. நிறைய பேர் அப்படியே மேலே ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போனாங்கன்னா அந்த அளவுக்கு கீழே விழுந்திருக்காங்க. நானும் அண்ணனும் சும்மா அப்படியே எதையாவது பார்த்துட்டே வரும்போது அதில் சில பேர்லாம் ஐடென்டிஃபை பண்ணோம். இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு பேசிட்டு வந்தோம். எங்கே போனாங்க இவங்கெல்லாம், எங்கே அப்படின்னு தேடுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு சில பேருடைய வாழ்க்கை. காணோம், அவங்க இல்லை. அப்போ அந்த உயரங்களுக்கு போகிறது விஷயம் இல்லை, இயேசுவோடு போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் என் கூட இருந்தா எனக்கு மலையும் பள்ளத்தாக்கும் ஒன்று தான் நினைக்கிற ஒரு ஸ்திரீ. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. அந்த உயரங்கள் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. நீ ஆல்ரெடி கணம் பெற்றாய். சொல்லுங்க, நான் கணம் பெற்றேன். ஆமேன். கணம். கர்த்தர் என்னோடு இருக்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கணம். நான் அவர் பக்கத்தில் இருக்கிறது, அவர் என் பக்கத்தில் நிற்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கணம். அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு 43ல், அந்த 3rd வார்த்தை, நான் உன்னை சிநேகித்தேன். எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் லவ்ட். 3 வார்த்தை. ஐ எம் ப்ரெஷியஸ். நான் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர். 2வது ஐ எம் ஹானர்ட். 3வது ஐ எம் லவ்ட். அப்பா உங்களை அதிகமாக நேசிக்கிறார். நம்ம பாடின பாடலின்படி எத்தனை முறை நம்ம விழுந்தாலும் அவருடைய கரம் நம்மளை தூக்கி எடுத்து வந்து நிறுத்துது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அதாவது நம்மளை பற்றி தெரியாத ஒருத்தங்க நம்ம தூரத்துலேருந்து பார்த்து, இப்போ தூரத்தில் ஒரு அக்கா நம்மளை பார்த்து, ஒரு அண்ணன் நம்மளை பார்த்து நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்கிற சர்டிஃபிகேட் வந்து ஓகே. ஆனால் நம்ம கூட 24 மணி நேரம் இருந்தால் தான் தெரியும் நம்ம யாருன்னு. அதுவும் நம்ம மனசு நினைக்கிறத கேட்குற சக்தி யாருக்காவது கொடுக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட்டு ஓடிடுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம மனது நினைவுகள் தெரியும், நம்ம கிரியைகள் தெரியும், நம்ம அந்தரங்கம் தெரியும், நம்ம நினைக்கிறது எல்லாமே அப்பாவுக்கு தெரியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஐ லவ் யூ. ஹல்லேலூயா. அவர் நம்மளை நேசிக்கிறேன்றார். ஆமேன். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது அதோடு நான் ஸ்டாப் பண்ணேன். ஆனால் அதுக்கு அடுத்த வார்த்தை எனக்கு ரொம்ப சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் அப்படியே தேடி வாசித்தேன். எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. அது என்னென்னா, உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் அப்படின்னு அங்கே அந்த வார்த்தை. இது எனக்கு புரியல. நமக்கு பதிலாக ஆண்டவர் மனுஷங்களை தருவாரா? நான் எப்படி யோசித்தேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஓகே நமக்கு ஆண்டவர் நிறைய ஜனங்களை தருவார் போல இருக்கு, நிறைய மனுஷர்களை தருவார் போல இருக்கு. சொவியல் அப்படி இல்லை. கர்த்தர் அந்த இடத்துல என்ன வார்த்தை அழகாக சொல்லியிருக்காரு தெரியுமா? உனக்காக நான் எதையுமே தடுவேன். ஐ திங்க் இட் இஸ் லைக் ஒரு வேர்ஷனில் இருக்குது, யூ ஆர் ஸோ மீன் டு மீ. அதாவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, உனக்காக நான் எதையுமே தருவேன். ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் செல் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட். இந்த முழு உலகத்தையும் உனக்காக நான் விட்டுருவேன், ஏன்னா எனக்கு நீ வேணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எதையுமே ஆண்டவர் இழக்க தயாராக இருக்கிறார், ஆனால் உங்களை இழக்க அவர் தயாராக இல்லை. ஹீ இஸ் ரெடி டு லூஸ் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட். நான் உண்டாக்கின எல்லா ஐ எம் ரெடி டு செல் ஆஃப் எனி திங். இந்த உலகத்தில் இருக்க எதையுமே நான் விட தயாராக இருக்கிறேன் உனக்கு ஈடாக கொடுக்கறதுக்கு. அப்போனா நீங்கள் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வாங்கணும், ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படின்னா, அப்போல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம். அந்த ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஷூ இல்லையோ என்னமோ, அப்போ அந்த ஒய்ஃப் தனக்கு இருந்த நீளமான கூந்தலை விற்று என்ன பண்ணலாம், கட் பண்ணி கொடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தேன். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் தாங்கிட்ட இருந்த எதையோ கொண்டு போய் விற்று கொண்டு வந்து என்ன பண்ணாரா, அவங்க 2 பேருக்கும் இருந்த முக்கியமான விஷயத்தை விற்று கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதிர்த்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ எம் ரெடி டு செல் ஆஃப் எனி திங்.
இயேசுக்கு நீங்கள் எவ்வளோ தேவை, எவ்வளோ நீங்கள் ப்ரெஷியஸ். எவ்வளோ ப்ரெஷியஸ் அப்படின்னா, யூ ஆர் மோர் ரேர் அண்ட் மோர் ப்ரெஷியஸ் தென் டைமண்ட், ரூபி, கோல்டு. நீங்கள் பார்க்குற எதையும் விட நீங்கள் ரொம்ப விலையேற பெற்றவங்க. உங்கள் சோல் ஆண்டருக்கு ரொம்ப முக்கியங்க. அதனால் அண்ணா அந்த ஸ்டோரி சொன்ன மாதிரி, நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, என்ன செய்கிறீங்கன்றதுக்கு முன்னாடி நீங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்காக ஆண்டவர் எதையுமே செய்ய தயாராக இருக்கிறார். அதுதான் ஆண்டுடைய அன்பு. அல்லேலூயா. அதுதான் ரியல் லவ். அதனால தான் இந்த நிஜமான கர்த்தருடைய அன்பை நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த உலகம் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப சின்னதாயிடும், ரொம்ப சின்னதாகிடும். இந்த கேமரா யூஸ் பண்ணுறவங்க, இந்த வீடியோகிராஃபி எடுக்கிறவங்க கிட்டலாம் போயிட்டு நீங்கள் அந்த ஃபோனை கூட நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் ஃபோக்கல் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா அந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ண உடனே அதை சுற்றி இருக்கிற எல்லாமே பிளர் ஆகிடும். அந்த ஃபேஸ் இல்லை அந்த ஃப்ளவர், நீங்கள் எதை ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அது மட்டும் கிளாரிட்டியாக வரும். அதை நீங்கள் கிளாரிட்டியாக, அதாவது பொதுவாக எல்லாம் எப்படி இருக்கணும்னா ஒரே இதில் இருக்கும். ஆனால் எனக்கு இது மட்டும் ரொம்ப கிளாரிட்டியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யூ ஹாவ் டு டச் தட் பார்ட். அதை நீங்கள் தொட்ட உடனே என்ன ஆகும்னா, அது ரொம்ப என்ஹான்சிங் கிளாரிட்டியோடையும் அதை சுற்றி இருக்கிற எல்லாமே பிளராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நார்மலாக ஒரு இமேஜ் இப்படி எடுக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு என்ஹான்ஸ்டாகவும் ஒரு பிளராகவும் ஒரு ஃபோட்டோ எடுக்க அழகாக இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? த மோர் யூ ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ், உங்களை சுற்றி மற்ற எல்லாமே பிளர் ஆகிடும். என்கிட்ட நிறைய யூஸ் கேட்பாங்க, அக்கா நான் இந்த தப்பு செய்கிறேன், எனக்கு இது தப்புன்னு தெரியும் ஆனால் விட முடியல. எனக்கு சினிமா பார்க்கக்கூடாதுன்னு தெரியுது ஆனால் என்னால் பார்க்காம இருக்க முடியல. கேம் விளையாடுறது தப்புன்னு தெரியுது ஆனால் என்னால் செய்யாமல் இருக்க முடியல. என்னால் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்க முடியல. நான் ரொம்ப நேரம் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறேன், எனக்கு தெரியும் இது தப்பு, ஐ எம் வேஸ்டிங் மை டைம், ஐ எம் வேஸ்டிங் மை லைஃப் டைம்னு எனக்கு தெரியுது ஆனால் என்னால் செய்ய முடியல அப்படின்னு கேட்குற எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான், ஆண்டவர் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண. ஆமென். அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகுமா? நீங்கள் தான் போய் கிளிக் பண்ணி ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். ஆண்டரை தேடுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. நீங்கள் ஆண்டரை எப்படி, ஏன்னா அவருடைய அன்பை நீங்கள் நினைக்க அந்த பாடலை நாங்கள் பாடும்போது தான் நிறைய முறை நான் அழுது அந்த பாடலை பாடுவேன். ஏன்னா அவருடைய அன்பு ரொம்ப பெருசு நம்ம மேலே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் எந்த அளவுக்கு உங்கள் மேலே நேசம் வச்சுருக்கானா, இதுவரையும் உங்கள் ஜீவனை காப்பாற்றிருக்கிறார். அல்லேலூயா. நேற்று நியூஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கேள்விப்பட்டீங்க? 11th படிக்கிற பையன் நினைக்கிறேன். அவன், அந்த பையன் ரெகுலராக ஸ்கூல் போகிற மாதிரி பை மாட்டிக்கிட்டு ஸ்கூல் போயிருக்கான். ஆனால் திடீர்னு அங்கேயே ஸ்கூல்லே கொலாப்ஸ் ஆகி ஹி ஃபெல் ஆஃப். அப்புறம் செய்தி வருது அவங்க பெற்றோருக்கு, அவன் மரித்து போயிட்டான். அப்படி தான் இந்த காலத்தில் மரணங்கள் நேரிட்டுக்கும். ஏதோ வயதான 60 வயசு 70 வயசு ஆளுக்கு ஹார்ட் அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட் வரல. இன்னைக்கு என்ன நடக்குது, என்ன உள்ளுறுப்புக்கள் நடக்குது, உள்ள என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. எல்லாத்துக்கும் கேட்டால் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லிடுறாங்க டாக்டர்ஸ். அவங்களுக்கும் தெரியல. மருத்துவர்களுக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் நடக்கு. இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஜீவனோடு இங்கே உட்காந்துருக்கீங்க பாருங்க, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். அப்பா உங்களை நேசிக்கிறார்ன்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம், பெரிய அடையாளம். God has sustained me. இந்த உலகத்தில் என்ன வாழ வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் அல்லேலூயா, ஆமென். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உண்மையா, அதாவது பாடும்போது இப்பவே உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்க லைஃப் லாங் நீங்க 70 வயசு 80 வயசு பேர பேத்தி எடுத்தா கூட நீங்க மறக்க கூடாது ஒண்ணு நான் இப்ப சொல்லித்தரேன். எப்ப பாடினாலும், எப்ப நீங்க ஆண்டவரை நோக்கி எதையோ ஒண்ணு செஞ்சாலும் உண்மையா பண்ணுங்க. ஆமென். உண்மையா ஒரு வார்த்தை அப்பான்னு நீங்க கூப்பிட்டா கூட ஒரு டோன்ட் ஃபேக் இட், கால் இட் வித் ரியல் லவ். உண்மையா சொல்லுங்க, நான் வாழ்வது உமக்காக. அந்த உண்மை எப்போ வரும் தெரியுமா? அந்த ரியலைசேஷன் எப்போ வரும் அப்படின்னா, அவர் அன்பை நீங்கள் நினைக்கும் போது தான். அவர் அன்பை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது அவருக்காக தான் நம்ம வாழணும். ஏன்னா எல்லாரும் நம்மளை தள்ளின போது அவர் நம்மளை தொடர்ந்து நேசிச்சார். அல்லேலூயா, ஆமென். என்னோட யங் ஸ்டேஜில் ஐ கேம் டு அ பாயிண்ட் வேர் ஐ வாஸ் புஷ்ட். நான் தள்ளப்பட்டேன். யாருமே நான் நம்பலை, நான் சொல்கிறது நம்பலை, ஏற்றுக்கொள்ள விரும்பலை. சூழலும் அப்படி இருந்தது. நான் அவங்க மேலே கோவப்படல, அவங்களால அவ்வளோதான் புரிஞ்சுக்க முடியுது. என்னாலே விளக்கி சொல்ல முடியல. ஐ வாஸ் புஷ்ட் இன் த கார்னர். ஆனால் அப்போல்லாம் போய் ஓடி போய் நான் நிறைய தடவை என் சாட்சியில் சொல்லியிருக்கேன், துவைக்கிற கல் மேலே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன்.
ஏன்னா துணியெல்லாம் காய வச்சுருப்பாங்க, யாருக்கும் தெரியாது. அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் தெரியாது. அதனால் அது மேலே போய் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருப்பாப்பா. எனக்கு ஜெபிக்க பெருசாக வசனிப்போடு நான் ஜெபிப்பேன். ஆனால் இல்லை, உண்மை மனதோடு கூட நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னதுனால தான்ப்பா இதெல்லாம் செஞ்சேன், நீங்கள் எனக்காக செயல்படுங்கப்பா, நீங்கள் எனக்காக பேசுங்கப்பா அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட நான் உத்தமமாக ஜெபிச்ச அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை கேட்டார். இது வரைக்கும் பாருங்கள், நான் எத்தனை முறை ஜெபிச்சேன்னு தெரில, ஆனால் நான் உண்மையாக ஒரு முறை ஜெபிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த உண்மையான ஒரு ஜெபத்துக்கு இதுவரைக்கும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் யாருமே எனக்காக செயல்படல, கர்த்தர் தான் செயல்படுறார். ஹல்லேலூயா. நோ பேக்ரவுண்ட், ஜீரோ பேக்ரவுண்ட். கர்த்தர் அன்னைக்கு ஒரு ஜெபம், உத்தமமான ஜெபம். அப்பா என்னை குறித்து பேச யாரும் இல்லை, எனக்கு நான் என் மனசில் இருக்கிறத சொல்ல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை ப்ரமோட் பண்ண என்னை ப்ரமோட்லாம் பண்ண சொல்லக்கூட எனக்கு தெரியாது, யாருமே இல்லை எனக்கு. நீங்கள் தான்ப்பா விளக்கணும் என் மேலே வச்சுருக்கிற அழைப்பை, என் மேலே வச்சுருக்கிற ஊழியாலை நீங்கள் சொன்னீங்க நான் செய்கிறேன். ஆனால் அவர்களுக்கு நீங்கள் தான் இது வரைக்கும் கர்த்தர் விளக்கிக்கிட்டே இருக்கிறார். என்னால் விளங்கவே முடியல, அவர் இவ்வளோ விளக்குறாரா. உத்தமமான ஒரு ஜெபம். அது ஏதோ பெரிய தேவ சமூகத்துக்கு வந்து முட்டி போட்டு கை உயர்த்தலாம் நான் ஜெபிக்கலைங்க. ஏதோ கல் மேலே உட்காந்து கண்ணீரோட அப்படியே அழுது அப்பா கிட்ட சொன்ன ஜெபம். அதனால சொல்கிறேன், whenever you do anything towards heaven, do it with truthful heart. நீங்கள் உண்மையாக ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்கு அவர் இன்னும் உண்மை உள்ளவராக இருப்பார், காலாகாலத்துக்கு உண்மை உள்ளவர் இருப்பார். சொல்லாமா, நான் வாழ்வது உமக்காக, கை தட்டி பலாமா, உமது ஊழியம் செய்வதற்காக, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேன்.